ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நான் வந்துட்டு சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான டேஸ்டியான சால்னா ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு வந்து எந்த காயும் தேவை கிடையாது. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கண்டிப்பா போடணும். இப்போ நாம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சால்னாவுக்கு முதல்ல நாம ஒரு மசாலா அரைச்சிக்க போறோம். இந்த மசாலா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சால்னாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாத்திரத்துல நான் வந்து ஒரு 3 கரண்டி அளவு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்குலன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும். இதுல நாம இப்ப ஒவ்வொரு ஐட்டமா வதக்கி எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது கூட நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நாம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பூண்டு பல் இருக்கு. இதை நான் வந்து அம்மியில வந்து நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம எனிவே இந்த பேஸ்ட்டை வந்து வதக்கிட்டு அரைக்க போறோம்ன்றதுனால நம்ம பேஸ்ட் போடுறதுனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி தட்டி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட நான் துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சியை வந்து பாத்தீங்கன்னா துருவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவேன். அதுல இருந்து நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு இஞ்சி எடுத்து நம்ம துருவிக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம்ல, அந்த அளவு நல்லா செவந்து வரணும். அப்பதான் அந்த மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் ஓரளவு வதங்கிட்டு இதுல நான் இப்ப தக்காளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா, கொத்தமல்லி தான் இந்த மசாலாவுக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இந்த எம்டி சால்னானா கண்டிப்பா புதினா சேர்க்கணும். ஓரளவு இது வதங்கிடுச்சு. இந்த மசாலா கூடவே நான் நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் தலை தட்டாம கசகசா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் அரை மூடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்து நம்ம வதக்க தேவையில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேங்காய் பூ சேர்த்தோம்னா போதும். அந்த ஹீட்ல லேசா பரட்டி விட்டுக்கலாம். நாம ஜஸ்ட் இதை நான் அப்படி பரட்டி விட்டுக்கிறேன். இது கூட நான் இப்ப 1/4 கப் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்க நிலக்கடலை யூஸ் பண்ணீங்கன்னா நிலக்கடலை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதில் முந்திரி பருப்பு போடுறீங்கன்னா 1/4 கப் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா ஆற விட்டு நாம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலா நம்ம அரைச்சி எடுக்கிற டைம்ல நம்ம இன்னொரு பாத்திரத்துல கிரேவிக்கான வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சால்னா வைக்கிறதுக்கு நல்ல அடிகனமான பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி கொதிக்க விட்டு சுண்டுனாதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல நான் இப்ப ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன சின்னதா ஒரு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அன்னாசி பூ 1 சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு ஏலக்காய் 2 சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நாம சோம்பு மசாலால போட்டு அரைச்சிருக்கோம். 1 டீஸ்பூன் அளவு இந்த எண்ணெயில சேர்த்து நான் வதக்கிக்க போறேன். நல்லா வதங்கிட்டு இப்ப நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா சுருள வதக்கிக்கலாம். நாம வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து பிரியாணி மசாலா. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவையும் நாம வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து சால்னாவுக்கு தனியா பொடி போடாம தான் செய்வேன். வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு வெஜ் சால்னா செய்யறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த காய்கறியும் போடல. ஸோ நம்ம சிக்கன் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். பரோட்டா கூட எல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல நான் இப்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அதுல இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது இது நல்லா கொதிக்கணும். இப்பைக்கு நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம திரும்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கலர் பிரைட்டா வரதுக்காக. நாம கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கிறோம்ல, இந்த மசாலா நம்ம அரைச்சு சேர்த்தோம்னா தான் அந்த சால்னா வந்து திக்னஸ் கொடுக்கும். இதை நான் இப்ப நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப கொரகொரப்பா இல்லாம அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம கோகனட் சட்னி எல்லாம் அரைப்போம்ல, அதை விட கொஞ்சம் சாஃப்டா அரைச்சிருக்கேன். இதை நாம இப்ப கொதிக்கிற அந்த கிரேவி கூட சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை நான் கம்மி பண்ணிட்டு அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை அப்படியே நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உரப்பு எது வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். பிரைட்னஸ்க்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம இதை கலந்து விடுவோம். இது கூட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி குருமா மாதிரி திக்கா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியா தான் இருக்கணும். திட்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். இந்த திட்டத்துல இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்க தேவை கிடையாது. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து நிலக்கடலை எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். அது கொதிக்கிறப்பதான் அந்த திக்னஸ் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் இப்ப கொதிக்க விடுறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணோன்னே அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. கொஞ்சம் கிரீனிஷா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நான் இதை சேர்த்தேன். இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து தாராளமா ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். அடுப்பு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நம்மளோட எம்டி சால்லாம் ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தெரியுதுல, இந்த திட்டத்துல இருந்தா போதும். இதை விட ரொம்ப திக்கா இருக்கணும்னு தேவை கிடையாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.